ஓம் அகத்தீஷாய நமக. அன்பர்கள் எல்லாரும் அப்படியே அமைந்திருக்க. இப்போ குருநாதரும் அகத்திய பெருமான் விஸ்வாமித்திரரோட அழைப்பு இருக்குது. அப்படியே உட்காந்து அவங்களுடைய வருகையை எதிர்நோக்கி இருங்க, அனுகிரகம் கிடைக்கும். ஓம் அகத்தீஷாய நமக. ஓம் சிவமுகா வாழி சித்திரை போற்றி. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. யுக மாற்ற நிகழ்வில் உயர் சூட்சமம் நிகழ்கின்ற திருநாளாக, பெருநாளாக, உயர் நாளாக, உன்னத இறை நாளாக, இறை அமர்ந்த தலமதிலே தலவழியிலே அற்புதமாக நிகழ்கின்ற நிகழ்வுகள் யாவும் 7-14 லோகத்திலும் இது போன்ற நிகழ்வு நடைபெற இல்லை, நடைபெற போவதும் இல்லை. இதற்குண்டான உயர் சூட்சமந்தனை சித்தர்களும் தேவர்களும் எத்தனையோ முறை ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புதமான பொக்கிஷ வழியிலே நினைத்து பார்க்காத அளவிற்கு சிவபெருமான் முதற்கண்டு தேவாதி தேவகணங்கள் எல்லாம், சித்த பெருங்கணங்கள் எல்லாம், அன்னையர்களெல்லாம், ஆழ்வார்கள், நாயன்மார்கள் எல்லாம் வந்து இடைவிடாது இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அத்தகைய நிகழ்வு எதற்காக இத்தகைய எல்லையிலே, இத்தகைய வளாகத்திலே எளிமையான எந்த உயர் நிலை ஞான நிலைகளையும் கற்காத நிலையிலும், எத்தகைய குருமார்கள் பின்னாடி செல்லாத நிலைகளும், எத்தகைய உயர் ஆன்ம ஈக உரை நிலைகளை கேட்டறியாத நிலைகளிலும் எளிமையாக மாந்தர்களுடன் மாந்தராக மருவி நின்ற அத்தகைய தர்ம யுகமானது கலியுகமாக மாறி நின்ற அத்தகைய நிலைக்குள் அமிழ்த்தப்பட்டு அதற்குள் உலாவி வந்த ஒரு சிறு வயது முதல் எத்தகைய நிலைகளுக்கும் செல்லாத நிலையிலே பிரபஞ்சம் தத்தெடுத்து அத்தகைய மைந்தனை, பாலகனை, அவதார உயர் சூட்ச நிலை என்று அறியாத பாலக பருவம் முதல் எத்தனையோ வேற்று மாற்று நிலைகளுக்கெல்லாம் இழுத்து சென்று அற்புதமாக யுகம் இப்படி இருக்கும்,
இத்தகைய மாந்தர்கள் உலாவி வருகின்றார்கள். இத்தகைய சூழ்நிலையில் இத்தகைய மாந்தர்களின் என்ன நிலைகள் மாறுபடும்? உறவினர்களாக, நண்பர்களாக, அறிந்தவர்களாக, தெரிந்தவர்களாக, புரிந்தவர்களாக இருந்த போதும் புது புது எல்லையில் வாழ்ந்த மானிட நிலை கொண்டவர்களாகவும் வேற்று மொழி பேசுகின்ற நிலையில் உள்ளவர்களும் எப்படியெல்லாம் வாழ்வியலில் கலியுகத்திலே இருந்து தன்னை எத்தகைய வேட நிலைகளில் உள்வைத்து எத்தனை மாற்று வேற்று நிலைகளை கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப சந்தர்ப்ப அத்தகைய நிலைகளுக்கு ஏற்ப மாற்றி வருகின்றார்கள் என்கின்ற நிலைதனை படிப்படியாக கற்றுக் கொடுத்து பார்த்திருந்து கத்துக்க வைத்து பரிவுடனே அருள் வளையம் விட்டு சிவவளையம் விட்டு சித்த வளையம் விட்டு அத்தகைய மாற்று வேற்று நிலைகளுக்கெல்லாம் உலாவ விட்டு ஆபத்தான பகுதிகளுக்கு அச்சமூட்டக்கூடிய பகுதிகளுக்கு மரணத்தை ஏற்படுகின்ற அற்புதமான அத்தகைய தலங்களிலெல்லாம் உலாவ விட்டு கற்றுக் கொடுத்து உன்னதமான உயர் ஞானத்தை பெற்றுக் கொடுத்து அற்புதமாக வளர்த்தெடுத்த தலமாக கருதப்படுகின்ற அற்புதமான தலமதிலே இருக்கின்ற வளர்த்தெடுத்த பாலதிரிபுர சுந்தரியாய் அமர்ந்திருக்கின்ற அன்னையின் ஆற்றல் தொடங்கி அற்புதமாக வளர் நிலையிலே கூட உடனிருந்து உயர் கரம் கொண்டு கரம் தொட்டு அற்புதமாக வழி நடத்திய அத்தகைய தேவியின் திருவடி பணிந்து திருத்தால் பணிந்து எத்தனையோ பேராற்றல்கள் வளம் வர அற்புதமாக காரியமாக இறை சூட்சமம் வெள்ளையிலே நிகழ்த்திய அவதார சூட்சம நிலைக்கு சொல்ல மாளாது கேட்க செவி நிறையாது பிரபஞ்சமே ரகசியமாக வந்து அமர்ந்த உயர் சூட்சமத்தை வரும் காலங்களில் பாமர நிலை கொண்ட ஏதும் அறியாத நிலை மாந்தர்கள் கூட அறிகின்ற காலம் இத்தகைய அற்புதமான இத்தகைய பெரும் சஷ்டி விழாவாக எத்தனையோ வருடங்களில் சஷ்டி விழாக்கள் நடந்து வருகின்றது. எத்தனையோ ஆலய நிலைகளில் இருக்கின்ற திருமுருக நிலைகளுக்கு சென்று வருகின்றோம். ஆனால் இன்றைய நாளிலே, இன்றைய செய்கதியிலே, இன்றைய நேர பொழுதிலே நிகழ்கின்ற நிகழ்வானது பிரபஞ்சத்தை மாற்றி அமைக்கின்ற, யுகத்தை மாற்றி அமைக்கின்ற, யுகத்தை மாற்றி அமர்ந்து அற்புதமாக அருள் சங்கமம், சிவ சங்கமம், சித்த உயர் சங்கமம், பிரபஞ்ச சங்கமெல்லாம் ஒன்றாக சங்கமித்து நிகழ்த்துகின்ற சச்சங்க விழாவாக இவ்விழா தொடங்கி இருக்கின்றது என்கின்ற நிலைதனை உங்கள் யாவருக்கும் உணர்த்தி சிறு எல்லையாக இருந்திட்ட போதும், சிறு கிராம வளாகமாக இருந்திட்ட போதும், எளிய நிலை கொண்ட மாந்தர்கள் வாழுகின்ற பகுதிகளாக இருந்திட்ட போதும் ஒன்றும் அறியாது என்கின்ற உயர் நிலையிலே உயர் சபை அமைத்து எல்லாம் தெரியும், எல்லாம் அறியும் இவனுக்கு இச்சபைக்கு என்று சான்றோர்கள், ஆன்றோர்கள், பெரியோர்கள், ஞானிகள், மகான்கள், தேவர்கள், சித்தர்களெல்லாம் விண்ணிலிருந்து இறங்கி வந்து மண் நோக்கி வந்து அற்புதமான புகழ் மாலை சூடி நிற்கின்ற நிகழ்வானது சற்று முன் நிகழ்த்திய அற்புதமான அத்தகைய அன்னையின் உயர் பதவி நிலையிலே இருந்திட்ட போதும் உயர் ஆன்மீக குருமார்களின் அற்புதமான வழி காட்டுதலில் வளர்ந்து வந்த போதிலும் அற்புதமான அத்துணை விஷயங்களில் கற்றறிந்து கேட்டறிந்து பார்த்தறிந்து அனுபவித்து அறிந்திருந்திட்ட போதிலும் சபை ஆசானை, சபை வளாகத்தை, சபையின் உயர் சூட்சமத்தை உள்வாங்கி உயர்வாக நிகழ்த்திய ஒரு உரையின் மூலமாக, சிறு உரையின் மூலமாக
அத்தகைய பார்த்து பயணப்பட்ட நிலைகளின் மூலமாக ஒரு பானை சோத்துக்கு ஒரு பருக்கையே ஆதார நிலை என்கின்ற நிலையிலே அன்னைகள் கையில் எடுத்து அற்புதமாக அதை பதம் பார்க்கின்ற நிலை போல் அத்தகைய ஒரு உரையே உயர் உரையாக மதிக்கப்பட்டு அற்புதமாக அகத்தியனே பாராட்டி நின்ற நிலைக்கு முன்னே பிரபஞ்சமே உணர்கின்றது, பிரபஞ்சமே பேரண்டமே உணர்ந்து நிற்கின்றது. சிவ சபையை என்கின்ற உயர் உண்மைதனை இணைக்கு இணையாக துணைக்கு துணையாக பயணப்பட்டு வருகின்ற சீடர்கள், தொடர்பாளர்கள், நண்பர்கள், உறவினர்கள் யாவருக்கும் பறைசாற்றி உயர் உரை நிகழ்த்த வழிவகுத்து கொடுத்த அகத்தியனுக்கும் இறை பேராற்றலுக்கும் நன்றியுடன் திருவடிகளை பற்றி திருத்தால் பணிந்து உயர் ஆசானத்திலே உயர் சிம்மாசனத்திலே கர்ஜிக்கக்கூடிய ஆதி கைலாய சிவ சூட்சம நூலை கொடுத்து அமர வைத்த நிலைக்கும் நன்றி கூறி அற்புதமாக அருள் சபையின் சிவசபையின் சித்த உயர் சபையின் வரலாறுகளை எத்தனையோ முறை ஞானிகளும் மகான்களும் யோகிகளும் இடைவிடாது ஏம்பி வந்த நிலையிலும் அது வீணனுக்கு வீண் நிலத்திற்கு இறைத்த நீலாகவும் செவிடன் காதில் ஓதிய அத்தகைய உயர் சாதனத்தில் இறைந்து வருகின்ற உயர் இறை ஒளியை கூட அது ஒரு கூப்பாடாக, அது ஒரு கூச்சலாக, அது ஒரு இறைச்சலாக காதை செவியை இந்திரியங்களில் ஒன்றான அப்பகுதியை மூடி வைத்து கண்ட நிலைகளையும் குருட்டு நிலை போல் எண்ணி இருக்கின்ற நிலைகளெல்லாம் வேறொருக்கும் தினமாக பிரபஞ்சம் உற்று நோக்கி விட்டது என்கின்ற நிலைக்கு இத்தகைய நிகழ்வில்லை. அற்புதமான அதி உன்னதமான உயர் பிரம்மமூர்த்த நேரத்திலே இருந்து நடந்து நிகழ்ந்தேறி சிலந்தேறி வளர்ந்தேறி எல்லைகள் விட்டு எல்லைகள் தாண்டி எழில் மிகும் சபையின் ஆற்றல் அறிந்து வந்தமர்ந்த ஞான நிலை நோக்கி பயணிக்கின்ற அற்புதமான அத்தகைய சீடர்கள் வந்தமர்ந்த நிலையே சாட்சி. தொடக்கம் சுழி என்பதை, பிள்ளையார் சுழி என்பதை, தொடக்க நிலை என்பதை அனைவருக்கும் உயர்வாக உயர் உன்னதமான நிலையிலே இன்றைய தினத்திலே அனைவருக்கும் பகிர்ந்து பறை சாற்றி அற்புதமாக இந்த எல்லையில நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஏன் இங்க இவ்வளவு பெரிய இதுவரை உரையாடியது சிவமகா வாழை சித்தனுக்குள் இருந்து எழுந்து வந்த ஆதி கைலாய இறை சூட்சம நூலிலிருந்து வந்த அற்புதமான வார்த்தைகள். அது அருட்தமிழ், ஆழ்தமிழ், அற்புத அருமுக கடவுளுடைய திருத்தமிழுக்குள் இருந்து வந்த அற்புத உரை என்று அகத்தியன் உரைத்து இதுகாரும் கேட்பு இருப்பது எங்கள் ஆசாருடைய குரல் என்று உரைக்கின்றோம். குரலுக்குள்ளும் இறை நூல் புகுந்திருக்கின்றது. அக்குரலுக்குள் இறை நூல் சூட்சமமாக இருந்து வாழும் குருவாக தன் சீடர்களுக்கு காட்டுகின்ற உபதேச உரையின் மூலமாக பிரபஞ்சத்திற்கு உரைக்கும் உரை என்று அகத்தியன் உரைத்து தொடர்க சித்தனே உமது உரையை. ஓம் அகதீசாய நமக. இதுவரைக்கும் ஆதி கைலாய சிவசூட்சம நூல்ல இருந்து ஆர்ப்பாட்டம் இல்லாம ஆரவாரம் இல்லாம எளிமையான முறையில அற்புதமாக வந்த தமிழ அகத்திய பெருமான் பாராட்டி நின்ற தருணத்துல எளிமையா இயல்பா சித்தனோட திருவாயிலிருந்து என்ன மொழியில வருமோ இந்த எல்லை சார்ந்து இந்த பகுதியை சார்ந்து இங்க புழக்கத்தில் உள்ள எளிய மாந்தர்களின் அற்புதமான அத்தகைய நடைமுறை நிலையிலே யாவருக்கும் புரியும்படி அத்தகைய நெல்லை தமிழ்னு சொல்ல முடியாது. இந்த வளாகத்தில் நடக்கக்கூடிய எளிமையான உரையின் மூலமாக பிரபஞ்சம் மூலம் பறைசாற்றக்கூடிய, அதாவது இந்த எல்லையில மட்டும் ஏன், இந்த சபைக்கு மட்டும் ஏன் இந்த ஒரு நிலை, ஏன் தேவர்களும் சித்தர்களும் அங்கிருந்து சவுண்டு ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கு, மைக்ல ஏதோ இறைச்சல் கேட்டுக்கிட்டே இருக்கு, எதிரொலிக்குமோ? சரி அங்கிருந்து எதிரொலிக்கோ. சரி, ஓம் அகதீசாய நமக. அப்ப இங்க மட்டும் என்ன, இப்படி என்னதான் நடக்கு, இங்க என்ன விஷயம்தான் இங்க இருக்கு அப்படின்னா, இங்க பெரிய விஷயமே இங்கதான் இருக்கு.
ரொம்ப பெரிய விஷயமே எங்கே இருக்கு? இங்கே தான் இருக்கு. பிரபஞ்சத்துக்கே பெரிய விஷயம், பிரபஞ்சமே உற்று நோக்குற விஷயம், சிவங்களெல்லாம் ஒட்டுமொத்தமாக கண்ணை தேய்ச்சி விட்டு பார்க்கின்ற விஷயம், இதுவரைக்கும் இருந்த ஞானியர்கள் கூட்டமெல்லாம் வியந்து பார்க்கின்ற விஷயம். இப்படி எல்லா விஷயமும் இந்த எல்லையில் எதுக்கு இருக்கு? ஏன் அகத்திய பெருமான் இங்கே வந்து உட்காந்து இறைச்சல் போட்டுக்கிட்டு இருக்காரு, கூக்குரல் இட்டுக்கிட்டு இருக்காரு? எத்தனையோ பேர் ஓம் அகதீஷாய நமக அகதீஷாய நமகன்னு அகத்திய மாதிரி குடும்பி வச்சுக்கிட்டு ருத்ராட்ச நிலைகளை எல்லாம் போட்டுக்கிட்டு என்னமோ விஷயங்கள் பண்ணிக்கிட்டு அகத்தியருக்கு 6 அடியில் 7 அடியில் சிலை வச்சுக்கிட்டு என்ன உலோகத்துல எல்லாம் அகத்திய பெருமானுக்கு சிலை வச்சுக்கிட்டு எத்தனையோ மந்திர நிலைகளை எல்லாம் சொல்லிக்கிட்டு இல்லாத அகத்திய பெருமான் இங்கே வந்து எதுக்கு இப்படி சொல்லுவாருன்னு அகத்திய பெருமான் எத்தனையோ முறை உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எளிய முறையில் இங்கே உள்ள சின்ன 1-2 ஏன்னா சொல்லிக்கிட்டே வந்திருக்கு வரலாறு. இங்கே ஏன் அப்படின்னா எளிமையாக சொல்லிடணும். இங்கே வந்து யுக மாற்றத்திற்காக சிவபெருமான வெளியே எடுத்த தலம் இது ஓப்பனாக சொல்லக்கூடிய விஷயம். அகத்திய பெருமான் வந்து ரொம்ப சொல்லுவாங்க. சிவபெருமான் வெளிவந்தன்னா ஒட்டுமொத்த சிவன்கள்லாம் சேர்ந்து சிவமா இருக்கின்ற அற்புதமான அத்தகைய நிலைக்குள் இருந்து தவம் இருந்த சிவமகாபால சித்தன்னு சொல்லப்படுது. அதுக்கு வரலாறு ரொம்ப இருக்கு. அகத்திய பெருமானுக்கு அது முழு சூட்சமம் தெரியும். அதுக்கு இன்னும் ஏதோ இன்னைக்கு ஒரு சூட்சமத்தை உயர் சூட்சமத்தை அகத்திய பெருமான் சொல்ல போறதா சொல்லியிருக்காங்க. அது எங்களுக்கும் தெரியாது, பின்னாடி உங்களோட கேட்டுக்கிடும். அப்படி அவதாரம் எடுத்த நிலை, அந்த நிலை எதுக்கு அவதாரம் எடுத்துன்னா அது வந்து 11,000 யுகமா சேர்த்து வச்ச புண்ணியம்னு சொல்லப்படுது. அந்த புண்ணியத்தை எதுக்கு எடுக்காங்க அப்படின்னா யுகம் வந்து கலியுகம் வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருக்கு. அதாவது இயக்கம் நடை இங்கே சித்தசபையில் சீடர்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒரு இயக்கம் நடைபெற 2 ஆற்றல் தேவை. இந்த வெளிச்சத்துக்கு எத்தனை இந்த ப்ளஸ் நியூட்ரல்னு சொல்லக்கூடிய எதிர் நிலை கொண்ட அத்தகைய ஆற்றல்கள் தேவைப்படுதோ அது ஒரு மோட்டாரை இயக்கிறதுக்கு 2 விஷயங்கள் தேவைப்படுது. அது மாதிரி எல்லாத்துக்கும் உயரம், குட்டை, அதாவது வெப்பம், குளிர்ச்சி இப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. ஏற்ற இறக்கங்கள் எதிர்நிலை இருந்தால் தான் இயக்க நிலை பெறும் அப்படிங்கிறது உண்மை. ஒரு அருவி கீழே இருந்து அழகாக மேலேருந்து கீழே பாயன்னா கூட உயர்ந்த இடம் இருக்கணும், தாழ்ந்த இடம் இருக்கணும். அப்போ தான் எதிர் ஆற்றல்கள் இருக்கும்போது தான் அது இயக்க ஆற்றல்களாக மாறும். ஒரு நீர் நிலைகள் உருண்டோட வேணும் அப்படின்னா கூட அந்த நிலைகள் அழகான அருவி அதன் தொடர்ச்சியாக வரக்கூடிய ஆறுன்னு சொல்லக்கூடிய நதின்னு சொல்லக்கூடிய அத்தகைய நிலை அழகாக இருக்க வேண்டும்னா கூட அது நேராக ஓடினா ஒரே கம்பியை தட்டி வச்ச மாதிரி இருக்கும். அதில் ஒரு நெளிவு சுழிவு, ஒரு ஏற்ற இறக்கங்களில் அங்கங்கே சலசலப்பு, அதனை வரக்கூடிய விஷயங்களில் இயற்கை வந்து அப்படியே அற்புதமாக மலர்ந்து நிற்கின்ற நிலை. பறவைகள் வந்து அந்த இறைச்சலில் வந்து அற்புதமாக அமர்ந்திருக்கிற நிலை பார்க்க ரம்யமாக அழகாக இருக்கும். இப்படி எல்லாருக்கும் தேவைப்படையில பிரபஞ்சம் இயங்குறதுக்கு, பூலோகம் இயங்குறதுக்கு, பூமி இயங்குறதுக்கு, இறை இயங்குவதற்கு என்ன இறை வந்து புண்ணியமா மட்டும் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தா இயக்கம் இருக்காது. அங்க சொல்ல அது உறைஞ்சு போயிடும், பனி உறைஞ்ச மாதிரி. அப்போ அதுல ஒரு வெப்பம் இருந்தா தான் அந்த பனியே உருகி ஆறா ஓடும். அப்போ வந்து இறை அப்படியே உட்கார்ந்துட்டுனா இயக்கம் இருக்காது, ஸ்தம்பிச்சு நின்றும். அதுக்காகத்தான் இறை வந்து அதுக்கு உயர் சூட்சம், அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அது பாவ புண்ணியங்களை மனுஷங்களுக்குள்ள கொடுத்து பஞ்ச இந்திரியங்களுக்குள்ள இந்த அம்மா சொல்லிச்சுலாம் காம குரோத லோபம் மதமாச்சரியங்களை எல்லாம் வச்சு இயக்க வைக்கி. அதாவது இயங்கா பொருளை இயக்க வைக்கி. அப்போ அப்படி நன்மையும் தீமையும் சேர்ந்து தான் பூலோகத்தை இயக்குது. இல்லாட்டி பூமி இயங்காது. அப்போ வந்து அந்த நிலைகள் வரும்போது அதனோட சதவிகிதம் மாறும்போது அதனோட எதிராற்றல், அதாவது கெட்ட விஷயம் அதிகமாக போயிட்டா இயக்கம் ஸ்தம்பிச்சு விடும். எப்படி நல்லது ரொம்ப இருக்கையில் ஒன்றும் ஓடாதோ அது மாதிரி கெட்டது ரொம்ப இருக்கையில் ஓடாது. எப்படி நம்ம ஃபில்டரை காரில் இருந்து கழட்டி போடுவோமோ, முதல்ல தொடச்சி போடுவோம், கழுவி போடுவோம், ஊதி போடுவோம், ஒன்றுக்கு ஆடுனா தூக்கி தூர போட்டுருவோம். அதே மாதிரி எல்லா விஷயங்களும் சட்டியை நிமித்து பார்ப்போம், உடச்சி போய் எல்லாம் செஞ்சு பார்த்து ஒன்றும் ஆகலைன்னா தலையை சுற்றி தூர போட்டோம். எல்லா விஷயமும் பல்லு இந்த ப்ரெஷ்ஷில் இருந்து பார்ப்போம், அங்கே ட்ராய் பார்ப்போம், இங்கே ட்ராய் பார்ப்போம், முடினா பல்லில் ஊற்றினா தூக்கி தூர போட்டுருவோம். இதே மாதிரி
அவன் இறைவனும் படைச்ச விஷயம் சரியில்லைன்னா அதை அப்படி இப்படி தட்டி பட்டி பார்ப்பாங்க, ஆலோசனைகள் சொல்லி பார்ப்பாங்க, அவதார நிலைகள் எல்லாம் எடுக்கும். ராமலிங்க அடிகள் மாதிரி, வள்ளலார் மாதிரி, அவ்வளோதான் சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால அதை சொல்லுதோம். ஆதிசங்கரர் மாதிரி, ராமானுஜர் மாதிரி எத்தனையோ யோகிகள், ஞானிகள், மகான்கள்லாம் வந்து இறை அவதாரமாக வந்து இறைச்சல் இட்டு பார்த்தும் கேட்கல, மாறலை, ஒன்றும் செய்ய முடியலை. அப்போ தட்டி தூக்கி தூர போட்டணுன்ட்டு அவர் எந்திரிச்சிட்டார். யாரு? பரந்தாமன் எந்திரிச்சிருவார். அப்போ அதே மாதிரி கலியுகத்தில் எல்லாம் முத்திருச்சு, கெட்ட விஷயம் முத்தின உடனே அப்போ அழிச்சிட வேண்டிதான் அப்படின்னு அவர் ரெடி ஆகிட்டார். யார்? மகாவிஷ்ணு வந்து கல்கி அவதாரம் எடுக்கிறதுக்கு. எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு எந்த அவதாரம் நிகழப்போகுது அப்படின்ட்டு. அதை வந்து நிப்பாட்டின இடமா சபையா இந்த சபை வந்து சொல்லப்படுது. என்ன அப்போ வந்து புரியுதில்லை உங்களுக்கு? அதை நிப்பாட்ட முடியுமா? இறைவனோட அவதாரத்தை நிப்பாட்ட முடியுமா? அவர் என்ன நினச்சி அவர் என்ன சொல்கிறாரு? இது வேண்டாம், இதை அது பண்ணிடுவோம். எது பண்ணிடுவோம்? ஆளி பேரைகளை விட்டு அழிச்சிருவோம், இயற்கை சீட்டங்களால் மாட்டி புதுசாக மலர வைப்போம். இவங்க வந்து கெட்டு, இவங்க வந்து சேர மாட்டாங்க, இதை ஒன்றும் செய்ய முடியாது, இந்த யுகத்தை வந்து அழிச்சா தான் புது யுகத்தை மலர செய்யணும்னு அவர் இங்கே ரெடி ஆகிட்டார். ரெடியானவுடனே சரி இது வந்து ஆபத்து, இந்த யுகத்தை வந்து அப்படி அழிக்கக்கூடாதுன்னு சிவபெருமான், சிவபிரபஞ்சம், சித்தர்கள், தேவர்கள்லாம் சேர்ந்து சிவமகா வாழை சித்தனை எடுத்த இடம் தான் இந்த புண்ணியமான தலம். இதுவரைக்கும் எங்களுக்கு கூறப்பட்ட வரலாறு இவ்வளவுதான். இன்னமே அகத்திய பெருமான் சொல்லுவார். அதனால் இப்படி விஷயங்கள் நடந்த இடம்னா அப்போ இது எல்லாம் பிரபஞ்சம் முழுவதும் இங்கே வரத்தானே செய்யும், உற்று நோக்கத்தானே செய்யும். எப்படி ஒரு எளிமையான இடத்துல பிறந்து ஒரு பெரிய பேராற்றல் கொண்ட மகா உன்னத நிலை கொண்ட மாந்தர்கள் உருவானாங்களோ அது மாதிரி எளிய பிறப்பெடுத்து இந்த பிரபஞ்சம் அறியணும், தேவர்கள் சித்தர்கள்லாம் அழியணும் அப்படின்னு ஒரு சோதனை முயற்சியாக எடுக்கப்பட்டது மாதிரி வேதனைக்குள்ளிருந்த சிவமகா வாழை சித்தன் நாமந்தாங்கிய அற்புதமான இத்தகைய உயர் நிலையை அவங்க கொடுத்து வழங்கியிருந்த போது கீழ் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாந்தனை, அதாவது என்ன செய்யக்கூடாதோ அவ்வளோ விஷயங்களும் செஞ்சு, என்ன பார்க்கக்கூடாதோ அவ்வளோ விஷயங்களையும் பார்த்து, எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ண முடியும், எங்கெங்கெல்லாம் பயணப்படக்கூடாதோ அந்த தலங்களெல்லாம் பயணப்பட்டு அந்த நிலையிலும் தன்னிலை மாறாத அத்தகைய தர்ம சிந்தனை மாறாத நிலைக்குள் இருந்து பயணப்பட்டதுனால அகத்திய பெருமான் வந்து ஆசானா உட்கார்ந்து மாற்றி வடிவமைச்ச நிலை அதுவும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. அது அந்த வரலாறு பார்த்தவங்களுக்கு தெரியும், பழகினவங்களுக்கு தெரியும், கேட்டவங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அந்த விஷயங்கள் வந்து அது மாதிரி வந்து அமர்ந்த தலமாக இந்த தலம் வந்து கருதப்படுது. சிவம் அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணுகிட்ட போய் சொல்லுவார், வேண்டாம் விட்டுருங்க, இது வந்து விட்டு, இது வேண்டாம், அழிக்கக்கூடாது, நீ அவதாரம் எடுக்கக்கூடாதுன்னா என் வேலையை நான் பார்க்கறது தானே செய்யணும், எப்படி அவதாரம் எடுக்காமல் எப்படி யுகத்தை நான் மாற்ற முடியும், ஏன் என்னை தொந்தரவு பண்ணுது ஏன்னு அவர் கேட்காரு. மகாவிஷ்ணு கேட்கல, இல்லை அதாவது எல்லாம் ரொம்ப நல்லதெல்லாம் கெட்டு போயிடும், எவ்வளோ நாளாக வடிவமைத்த ஒரு நிலை, நல்லவங்க இருக்காங்க, இதுலேயும் நல்லவங்க இருக்காங்க, எப்படி வந்து இப்படி வேற்று மாற்று நிலைகள் இருக்கோ, பாவ நிலைகள் அதிகமாக இருக்கோ, அதை மாதிரி நல்ல நிலைகள் ஒரு பக்கம் தேங்கி இருக்கு, அது உரம் ஒரு மாதிரி ஒரு பக்கம் ஒதுங்கி இருக்கு, அதை வச்சு நம்ம பெருக்கிடுவோம். அந்த சொல்லுவாங்கள்ல கணக்கில் கூட்டி அந்த இது ஸ்கொயரு அது இதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அதை அப்படி மல்டிப்ளை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அது அது வந்து ஒரு விஞ்ஞானம், அது விஞ்ஞானத்துக்குள்ளே கலந்து பேசக்கூடிய வார்த்தை, அது மாதிரி செஞ்சிருவோம் அப்படின்னு உயர் சூட்சமத்தை சொன்ன உடனே அவர் ஏற்றுக்கிட்டார். மகாவிஷ்ணு ஏற்றுக்கிட்டு யுகமாற்றம் நிகழ்த்தணும், அழிக்கக்கூடாது கலியுகத்தை, ஆனால் புதுசாக தொடங்கிடணும் அப்படிங்கிற விஷயம் எத்தனை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யுகம் வந்து மனுஷனுக்குள்ளே தான் வந்துடுச்சின்னு இப்போ சொன்னது அந்த மாதிரி சொன்னதில்ல. உள்ளுக்குள்ளேயே தேவ ஆற்றல், முதல்ல வந்து தேவர்கள் ஒரு லோகத்தில் இருந்தாங்க, இது மாறி மாறி சிவத்தொழியில் சொல்லக்கூடிய வார்த்தைகள். தேவர்கள் ஒரு லோகத்தில் இருந்தாங்க, அசுரர்கள் ஒரு லோகத்தில் இருந்தாங்க, பிறகு ஒரே தேசத்துக்கு வந்தாங்க, பிறகு ஒரு தேசம் நல்ல தேசமாக இருக்கும், ஒரு தேசம் கெட்ட தேசமாக இருக்கும், பிறகு ஒரே வீட்டுக்குள்ளே ஒரே ஊருக்குள்ளே வந்தாங்க. 4 வீடு கெட்ட வீடாக இருக்கும், மற்ற வீடுகளாம் நல்லவங்களாக இருப்பாங்க. அந்த 4 வீட்டுக்காரங்க சேர்ந்து அந்த ஊரையே நாசப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு வீட்டில் எல்லாரும் நல்லவராக இருப்பாங்க, ஒருத்தங்க இழந்துட்டு குடும்பத்தையே கெடுத்து போடுவான். அதே மாதிரி
ஒவ்வொரு யுகமா மாறி இந்த யுகத்துல என்ன வந்துருச்சுன்னா ரெண்டும் சேர்ந்து ஒருத்தனுக்குள்ள வந்துருச்சு. ஒருத்தனுக்குள்ள வந்தானா நமக்குள்ளே வந்துருச்சு. நம்மளுக்குன்னு வரையில நியாயம் பேசுவோம், அடுத்தவனுக்கு வரையில அவன் தான் செஞ்சான் இவன் தான் செஞ்சான், நம்ம செஞ்சதெல்லாம் மறந்து போயிடுவோம். என்னைக்கோ ஒரு நாளைக்கு எப்பவுமோ ஒருத்தன் தவறெல்லாம் செஞ்ச விஷயத்த பெருசா பேசி அவனை வாயை திறக்க விடாம அவனை மண்ணை போட்டு மூடி எல்லாம் சமாதி ஆக்கிடுவாங்க. எல்லாம் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து மொத்தமா கூடிடுவாங்க. அது மாதிரி இருந்த நிலை மாறி இப்போ ஒருத்தனுக்குள்ளேயே வந்து நல்ல நிலை கெட்ட நிலைகள் மாறுது. ஒருத்தன் வந்து அவன் செஞ்ச தப்பு வெளியே சொல்ல மாட்டான், தெரியாது, அவன் கண்ணுக்கு சொல்ல மாட்டான்னு இல்லை, அவன் தப்பு செஞ்சதா தெரியாது. அவன் என்ன நியாயம் கற்றுக்கிட்டு அடுத்து அவன் தான் சொன்னான் அவள் தான் சொன்னான் இவ தான் சொன்னான், அந்த நாய் வந்து கடிச்சிருச்சு, கள்ளக்கொண்டி போட்டது செஞ்சது அதை ஹிம்சப்படுத்தினது தெரியாது, அது கடிச்சிருச்சு, அதை போய் சர்ப்பத்தை போய் அடித்தா அது தன்னை பாதுகாக்கிறதுக்கு ஒரு போடு போடுவோம். பாம்பு தீண்டிருச்சு அது தீண்டிருச்சு அது கடிச்சிருச்சு இது கடிச்சிருச்சு சொல்லக்கூடிய இந்த சொல்லுவாங்க. முள்ளு மேலே போய் இவன் போய் ஏறிட்டு முள்ளு குத்திச்சுன்னு சொல்லிட்டான்னு சொல்லுவாங்க. அந்த நிலை மாதிரி மாந்தர்கள் இருக்காங்க. தன்னை எறியாது எல்லாத்தையும் அடுத்தவனை சுட்டி காட்டுறது. ஏன்னா இவன் நம்ம செஞ்ச பாவம்தான் புண்ணியம்தான் நம்மளை வழி நடத்துதுன்னு தெரியாமல் இருந்த நிலையில இருக்கக்கூடிய மாந்தர்கள்ட்ட போய் நீ எங்கிருந்து வந்த, எதுல இருந்து வந்த, யார் உனக்கு கொடுத்தா, பிரபஞ்சம் தானே கொடுத்து பஞ்சபூதங்களா இருந்து உனக்கு வந்து கருவுல இருந்து உருவாகத்தான் அப்ப சொல்லுவாங்க. என்ன கருவுல இருந்து உருவாகையிலே பஞ்சபூதங்கள் வேண்டியது இருக்கு. நம்ம அம்மாவுக்கு அப்பாவுக்கு அவங்களுக்கு பஞ்சபூதங்கள் தான் உணவா இருக்கு. அதுல தோன்றக்கூடிய வித்து தான் வந்து உயர் கருவாகுது. அந்த கரு உருவாகுக்கும் பஞ்சபூதங்கள் காரணமா இருக்கு. பஞ்சபூதங்கள் அந்த பிசிக்கல் அந்த உடல் சொல்லக்கூடிய பிசிக்கல் பாடின்னு சொல்லுவாங்களா, அப்படி சொன்னாதான் புரியும். அந்த இது கூட பஞ்சபூதங்கள் துணை பறிஞ்சு அது ஜீவித்து இருக்கிறதுக்கும் இடைவிடாது நீராக காற்றாக நெருப்பாக இருந்து நம்மளெல்லாம் பழக்க வச்சு அப்படி வளர்த்து எடுத்து வார்த்தை எடுத்துக்கிட்டு வருது. ஒரு நாளைக்கு சாப்பிடாம இருக்க முடியுமா? நம்ம ஒரு நாளைக்கு மூச்சு விடாம இருக்க முடியுமா? இப்படி ஒரு நாளைக்கு தண்ணி குடிக்காம இருக்க முடியுமா? ஒரு நாளைக்கு பூமியில கால் வைக்காம இருக்க முடியுமா? இப்படி நிலைகள்லாம் பஞ்சபூதங்கள் நம்ம இயக்குது. நமக்கு பிச்சை ஓடுது அப்படிங்கிறது தெரியாம நான் செஞ்சேன் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், எங்க தாத்தா எங்க முப்பாட்டன் அவங்க செஞ்சுட்டு வச்சு போனது, அவங்க சேர்த்துட்டு வச்சுட்டு போனது, ஏன் இது இப்படி உயர்நிலை, ஏன் இது நாங்கள் உயர்ந்தவங்க ரொம்ப உயரமான இடத்துல இருக்கிறவங்க அப்படின்னு ஒரு நிலை மாந்தருக்குள்ள. நான் அதுதான் இங்க நான் சொல்றோம் சபையில. நானு எதுக்கு எடுத்தால் நான்கிற நிலை. ஆனா அந்த நானுக்குள்ள யார் இருக்காரு அப்படின்னு ஒரு ஆள் சும்மா சொல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதுதான் பிரபஞ்சம், அதுதான் பஞ்சபூதங்கள். அதுதான் நம்ம வந்து ஒரு ஆளோட பேரா சொல்லுதோம், அவரை தான் சிவம்னு சொல்லுதோம். அவர் தான் எல்லாத்துக்குள்ளேயும் ஜீவனா இருந்து உடம்பா இருந்து இயக்கிட்டு வராரு. அந்த நிலையெல்லாம் மறைஞ்சு இருக்கிற மனுஷங்குள்ள போய் இதுதான்டா நடக்கு உனக்குள்ள. அவர் இல்லைன்னா நீ ஒன்றும் ஆகாது, உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. நான் நினைச்சா அதை செஞ்சிருவேன்னா நீ நினைச்சா ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சுட்டி காட்ட வந்த சபை தான் இந்த சபை. அதன் மூலமா அப்போ வந்து நம்ம இவ்வளவு பெரிய சூட்சம ரகசியங்கள் இருக்கோ, அப்போ வந்து நம்ம மாறிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லி ஞானமடைய வச்சு ஒன்றும் அறியாத மாந்தர்களை அப்போ வந்து பாவங்கள் செய்ய மாட்டாங்க. எல்லாம் தெரிஞ்சுட்டா எப்படி பாவங்கள் செய்வாங்க? உள்ளுக்குள்ள வேற்று மாற்று நிலைகள் இருக்காதுல்ல. அதைத்தான் எளிமையா செய்யுது சொல்லுது. எளிமையா செய்யுது, ரொம்ப எளிமையா செய்யுது. மாறிடு, இல்லாட்டி விடாது. நீ பிரபஞ்சத்துல எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்க, உன் அக்கௌண்ட்ல புண்ணியம் குறையல, உனக்கு வேற்று மாற்று நிலைகள் உனக்கு வந்துடும். மூச்சு விட முடியாது, காது கேட்காது, கண்ணு தெரியாது, நிம்மதி இருக்காது. துட்டு இருந்தா துட்டு இருந்து காசு பணம் இருந்தான்னா ஆரோக்கியம் இருக்காது. ஆரோக்கியம் இருக்கதா நினைச்சுக்கிட்டு நீ இருந்தேன்னா காசு பணம் இருக்காது. ஒன்று விட்டா ஒன்று, எல்லாமே இடைத்தலைநிலைகளாக இருக்கும். எல்லாம் இருந்தா எதிரிகளோட தொல்லை தாங்க முடியாது.
எதிரிகளே இல்லாமல் இருந்தால் அது வேற்று மாற்று நிலைகள் எத்தனையோ வருது. பூலோகத்தில் எத்தனையோ கிருமிகள் வந்து அழிச்சு கொண்டுட்டு போயிருக்குது, எத்தனையோ நோய் நொடிகள்லாம் வருது. அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா நீ பிரபஞ்சத்தை அறியணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்த சபையாக அமைச்சு சபை செயல்பட்டுக்கிட்டு வருது அப்படிங்கிறத சொல்லி அந்த நிகழ்வு நிகழ்க்க இந்த சித்தர்களும் தேவர்களும் இந்த எல்லையில் வந்து குமிஞ்சி இருந்து நம்மளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேற இல்லையா, வெட்டி இல்லையா, இந்த இடத்துல இருந்து இப்படி சீடர்கள் மூலமாக இல்லை இங்கே வந்து குமிஞ்சி இருக்கிறவங்கன்னா இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குது. இது இன்னும் அடுத்த வருடம் போகல. இப்பமே சொன்னாங்க, போன வருஷமே சொல்லிட்டாங்க, பாலம் வரைக்கும் இருக்காங்க, பாலம் வரைக்கும் கூட்டம் வந்துடுச்சு. அடுத்த வருடங்கள் வந்து இதோட பல மடங்கு கூட்டங்கள், பல மடங்கு மேடைகள், பெரிய மேடைகளாக போட்டு பல வசதிகளோட